என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சான்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ குரு கண்டிப்பாக குரு கொடுக்குறத யாரும் உங்களுக்கு தடுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக துலாம் ராசி உங்கள் ராசிநாதன் பக்கத்தில் இருக்கார். இதை விட சிறப்பு என்னங்க வேணும்? உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறாரு? ஏற்கனவே ரிஷபத்துக்கு சொன்னேன், நேர 7ஆம் பார்வை பார்த்தாரு. 7ஆம் பார்வையை விட இப்போ தனகாரகன் தனத்தில் இருக்கிறார். அதுதான் சிறப்பு. தனகாரகன் தனத்தில் இருக்கிறார். தனம்னு என்ன? 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்ன? தனகாரகன். 2ஆம் இடம் குடும்பம், தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், குழந்தை, குட்டி, எக்ஸட்ரா. தாத்தா, பாட்டி, பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி, எல்லாத்துக்குரிய இடமுங்க. ரொம்ப அற்புதமான இடம். யாரு? உங்கள் ராசிநாதன். அப்போ மாதமோ தை மாதம். அப்போ இந்த தை மாதத்தில் சேமிச்சுக்குங்க. நல்ல வருமானத்தை பாருங்கள். 1.5 தாங்க. சிம்மத்துக்கு 1.5 தான், துலாமுக்கு 1.5 தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து தனுசுக்கு 1.5 தான். 5, 7, 9. அப்போ 1.5 பார்வையாக இருக்கும் பொழுது மிக சுப பலனை, நற்பலனை நன்றாக கொடுப்பார். எங்கே போய் நிற்கும். அப்போ எப்படிப்பட்ட தொழில் பண்ணுறீங்க? விவசாயம், மீடியாக்கள், பெண்கள் சம்பந்தப்பட்டது, உயர் கல்வி, உயர் ஜவுளி, உயர்கல்வி, உயர் ஜல்வி, இனிப்பு, ஸ்வீட் ஸ்டால், அந்த மாதிரி பியூட்டி பார்லர், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலுக்கும் துலாம் ராசி அர்ப்பணிக்கப்பட்ட ராசி. சுக்கிரன் அழகுக்கு உரியவன். ஆதங்கம் வராதங்க, மிக செழிப்பை கொடுக்கும். அதான் கேட்பாங்க, மேச லக்கணமா? மேச லக்கணத்துக்கு ஏழில் யார் இருக்கிறது? சுக்கிரன். அப்போ என்ன ஆகும்? உடனே சொல்லிடுவாங்க யார்? ஜோதிடர் எல்லாமே வரக்கூடிய மனைவி மூலம்தான் உனக்கு லாபம். விருச்சிக லக்கணமா? 7க்குரிய சுக்கிரன். வரக்கூடிய மனைவி வந்தால் தாங்க உங்கள் வாழ்க்கை சுபிட்சம். மனைவி வந்தால் தான் உங்களுக்கு மறு வாழ்க்கை. மனைவி வந்தால் தான் நீங்கள் உச்சத்தில் இருப்பீங்க. உபய லக்கணத்துக்கு சொல்ல மாட்டாங்க, ஸ்திர லக்கணத்துக்கு சொல்ல மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. யார் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடமா இருந்தால் தான், அவர் தான் வருமானம், செல்வம், செழிப்பு எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் உங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தனகாரனாக செயல்படுவதால் இந்த மாதம் மிக செழிப்பாக இருக்கும். விவசாயம் உங்களுக்கு. ஆனால் தயவு செய்து உங்கள் ராசிக்கு ஏற்ற தொழில் நீங்கள் செய்யுங்க. உங்கள் ராசிக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ராசியை விட்டுட்டு போனால் ஜோதிடர் பொறுப்பு அல்ல. இதை நான் பலமுறை உங்களுக்கு வற்புறுத்தி சுட்டி காட்டி உள்ளேன். ஆக உங்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு சுவாதி காற்று ராசி, வெளிநாடு பரப்பிடுங்க. மறந்துடாதீங்க. வடமேற்கு ஆசிய நாடு, கிழக்காசிய நாட்டு, வடமேற்கு ஆசிய நாடு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. காற்று ராசி துலாம் ராசி. சரராசி, சரசரன்னு போய் பாம்பு எப்படி போகுது? சரசரன்னு போயிட்டே இருங்க. அப்படி போனால் நிச்சயமாக உயர் பதவி, உயர்ந்த நிலை, வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் தாங்க. எதுக்கு? உங்களுக்கு குரு பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அல்ல, கோடி பாவ நிவர்த்தி. குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. உங்களுக்கு மிக மிக உயர்ந்த சுவாதி, விஷாகம், சித்திரை நட்சத்திரக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ராஜதுர்க்கை திருவாரூரில் எழுந்திருக்கும், அருள்பாலித்து கொண்டிருக்கும் ராஜதுர்க்கை வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது சுவாதி நட்சத்திரம். திருவானைக்காவில், திருச்சிராப்பள்ளியில் எழுந்துள்ள திருவானைக்காவில் வீட்டிருக்கின்ற சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில குழந்தை ரூபத்தில் இருக்காருங்க. தாயின் மடியில் இருக்கார். ஜேஷ்டா தாயின் மடியில் இருக்கார். அவரை வணங்குங்க. கருங்குவளை மலை சாத்துங்க, கருப்பு வஸ்திரம் சாத்துங்க, கருங்குவளை மலை சூட்டுங்கள், 8 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ஒரு கடாய் வாங்க. டக்குன்னு 7.5 சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமத்து சனி கவலையே படாதீங்க. நம்ம சைவத்தில் சொல்லுவாங்க, எதை சொல்லுவாங்கன்னா விருத்தாச்சலம்னு சொல்லுவாங்க.
விருத்தாச்சலத்தை என்ன சொல்லணும்னா காசிக்கு வீசம்னு சொல்லுவாங்க. காசிக்கு வீசம்னா அந்த காசியை விட ஒரு வீசம். வீசம்ங்கிறது எவ்வளோ தெரியுங்களா? இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. ஒரு முடி அளவு, ஒரு முடி இருக்குது பார்த்தா, தலையில் ஒரு முடி, அந்த அளவு வீசம். அந்த அளவுக்கு காசியை விட வீசம் அதிகமாக விருத்தாச்சலம். அதே போல தான் திருநள்ளாரை விட மிக அற்புதமான சிறப்பும் பெருமையும் வாய்ந்தது திருவானைக்காவில், திருச்சியில் உள்ள திருவானைக்காவில் வீட்டிருக்கின்ற சனீஸ்வரர் சன்னதி. ஒரு முறை போங்க, உங்கள் சுவாதி நட்சத்திரனைக்கு போங்க, மாற்று கருத்து இல்லை. ஆக மொத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருப்பீங்க துலாம் ராசி நேயர்களுக்கு. நிச்சயமாக இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிதம்பரம்.